அடடே 2024 எண்டிங்ல இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான படத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு 2025 ஜனவரி மாசம் தான் தெரியுது. அட இது என்னதான் கான்செப்ட்னு கேட்டீங்கன்னா நான் ஒன்றையில சொல்லட்டுமா? சரி ஓகே நான் சொல்றேன். அதாவது இந்த கூலி வேலை எல்லாம் பாப்பாங்க பாத்தீங்களா, இந்த எரிக்கல் எடுக்கிறது, அப்படி ஆயிரக்கணக்கான அடிக்கு கீழே போய் எரிக்கல் எடுத்துக்கிட்டு அப்படி அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ஆழமா தோண்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கவே அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான இடம் இருக்குங்க. தெரியாதனமா அந்த கூலி வேலை செய்யறவங்க கீழே போய் மாட்டிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு விசித்திரமான மிருகம் ஒண்ணு இருக்கு. அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து இவங்க தப்பிச்சாங்களே. அதுவும் இல்லாம நம்ம சேனல்ல இதுக்கு மேல 3 நாளைக்கு ஒரு டைம் ஒவ்வொரு படமா இறக்க போறேன். ஒரு சின்ன கேப் கூட இல்ல. சரி வாங்க ரொம்ப பேசாம படத்துக்குள்ள போயிடலாம். நான் உங்க மிஸ்டர் எஃப்எக்ஸ் மூவி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இங்க ஒருத்தன் பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா ஸ்டார்டிங்ல அந்த எரிக்கல் எடுக்கிறது, அந்த இடத்துல ஒரு அதெல்லாம் பாதாளத்துக்குள்ள குழி தோண்டிக்கிட்டு இருக்கானுங்க. அப்படி இவனுங்க குழி தோண்டிக்கிட்டு இருக்கிறப்ப ஒருத்த மட்டும் என்ன பண்றான், ஒரு விளக்கு எடுத்துட்டு அந்த ஆழமான ஒரு குழி இருக்கு பாத்தீங்களா, அந்த குழி பகுதிக்குள்ள போயிட்டு டொப்பு டொப்பு டொப்புன்னு அந்த கோடாலி வச்சு கொத்திக்கிட்டு கிடக்கான். அந்த பக்கம் இருந்து அந்த எரிக்கல்லாம் தெரிச்சு கீழே விழுந்துகிட்டு இருக்கு. இப்படி அவன் அந்த கோடாரி எடுத்து குத்திக்கிட்டே இருக்கவே டப்புன்னு பாத்தீங்கன்னா ஒரு கூண்டுல வச்ச ஒரு புறா பாத்தீங்கன்னா செத்து போயிருது. புறாவோ கிளியோ சரியா தெரியல. உடனே பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஒரு ஆப்பிரிக்கன் நாட்டை சேர்ந்தவன் அந்த இடத்துக்கு வரான். அவனு ஒரு விளக்கு எடுத்துட்டு எல்லாரும் வெளியில போங்க, நான் இதைய பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெழுகுபத்தி ஏத்திட்டு அந்த ரூமுக்குள்ள போயிட்டு இருக்கான். அப்படி போயிரு அப்படின்னு சொல்லி ஒரு செவப்பு பையனை நெஞ்சில குத்துறான். அப்படியே நம்ம ஹீரோ பக்கத்துல போவ நம்ம ஹீரோக்கும் பாத்தீங்கன்னா செவப்பு பட்டனை ஊத்திடுறான். ஆனாலுமே நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, இந்த வேலை கன்ஃபார்மா வேணும், என் குடும்பத்தை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டையங்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாம்பை வாங்கி டப்பு டப்புன்னு அவனே குத்திக்கிறான் பச்சை பட்டனை. அதே இந்த பக்கம் ஒரு ப்ரொஃபசர் கார்ல இருந்து விட்டு இறங்குறாருங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டா மேல ஆபீஸ் ரூமுக்கு வராரு. ஆபீஸ் ரூம்ல அந்த ஆபீஸ்காரங்கிட்ட பேரம் பேசுறாரு. பாருப்பா நிறைய காசு தரானாமா, அவனை மட்டும் உள்ள கூட்டு போய் அவனுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஆபீசர் பேசிடுறான். இதை கேட்டதுமே வேற வழி கிடையாது இல்லையா, அப்படிதான் பண்ணி ஆகணும். அப்படியே இந்த பக்கம் நான் ஃபர்ஸ்ட் ஹீரோன்னு சொன்ன பாத்தீங்களா, அவன் தான் இந்த இடத்துல நின்னுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு ஆளு பாத்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான். இங்க பாருப்பா தம்பி, ஃபர்ஸ்ட் நாள் இப்படிதான் இருக்கும், போக போக உனக்கு சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் கொடுத்துட்டு அவனை பாத்தீங்கன்னா ஃபுல்லா சூட்டை போட வைக்கிறாங்க. அதாங்க அந்த கோய்க்குள்ள போறதுக்கு ஒரு சூட் போட்டு போகணும் இல்லையா, அந்த சூட் எல்லாம் போட்டுட்டு ரெடியா இருக்காங்க. இப்ப நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டாரு. இனிமேல் ஃபர்ஸ்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோன்னு சொல்ல தேவையில்ல. அந்த ரெண்டாவதா ஒருத்தனை சொன்ன பாத்தீங்களா, அந்த அளவுக்கு கேப்பா இருக்கு. அந்த ப்ரொஃபசர் பையபுல என்ன சொல்றான், ஆமா நாம இதுக்குள்ளதான் போய் ஆகணும், இதுக்குள்ள போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ தாங்க இறங்குறாரு. ஒரு கைத்த போட்டு ஸ்டார்டிங்கா உள்ள இறங்குறவங்களா பாத்தீங்கன்னா பயந்துட்டு தான் இறங்குறாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்து பததான் தெரியுது. இந்த இடத்துலயும் வலி மாதிரி மட்டும் கிடையாதுங்க, ஆல்ரெடி இங்க ஆட்கள் வந்திருக்காங்க போல சொல்லி உடனே நம்ம ஹீரோ இங்க ஒரு கல்லுல நம்ம செதுக்கி இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் நன்றி தெரியும். அப்படியே நம்ம ஹீரோ வழி போற மாதிரி தெரியுதுங்க. அந்த வழிக்குள்ள போய் பார்த்தா ஏதோ கல்லு எல்லாம் முட்டு கொடுத்து வச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, அந்த கல்லுல நிறைய செதுக்கி வச்சிருக்காங்க எழுத்துக்களை. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அந்த ப்ரொஃபசருக்கு ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்பவே அந்த பைத்தியக்காரன் நம்ம ஹீரோவை போட்டு அடிங்க பாரா, இந்த விஷயத்த மட்டும் நீ ஜாக் கிட்ட சொன்ன உன்னை கொன்னு குடுவோம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ பயந்து போயிடறான். அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து இது எப்படி பங்கு போடலான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கான். அப்படி இவங்க தேடிக்கிட்டு இருக்கிறப்பயே குச்சி கிடைச்சிருது, சிகரெட்டை பத்த வைக்கிறாங்க. அப்படி அவங்க பத்த வச்சுட்டு இருக்கும்போது அடிக்கு கீழே இருக்காங்க, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப அந்த இடத்துல கொஞ்சம் கூட காத்து அதெல்லாம் கிடைக்கும் உள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபசர் சொல்றான். அதே மாதிரி ப்ரொஃபசரும் நம்ம ஹீரோவும் ஃபர்ஸ்ட் உள்ள போறாங்க. இந்த பைத்தியக்காரன் ப்ரொஃபசர் என்ன பண்றா, அந்த இடத்துல ஒரு திருப்புளி மாதிரி இருக்குங்க, அதை எடுத்து பட்டக்குன்னு கையில இழுக்கிறான். அப்படியே அந்த கல்லு பாத்தீங்கன்னா அந்த கதவை மூடிக்குது. அவ்வளவுதான், வெளியில நம்ம ஆட்கள் எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க, அதுக்குள்ளதான் கடந்திருக்கு. இத பார்த்து நம்ம ஹீரோ நடுங்கி உடனே அந்த ப்ரொஃபசர் நாய் என்ன பண்றான் பாருங்க, அப்படியே பக்கத்துல போய் நான் தான் உங்களோட விசுவாசி, என்ன நீங்க அன்போட ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த மிருகத்தை கட்டி பிடிக்கவே, அதாவது இந்த மிருகத்தை ஒரு கடவுளாவே நினைக்கிறான். அந்த மிருகம் இவன் என்ன பண்ணுது, நசுக்கி கொன்னு முடிக்குது. பார்த்து நம்ம ஹீரோ பயபுல என்ன பண்றான், அந்த திருப்புலியை திருப்பி எல்லா காரணையும் நம்ம ஹீரோ சொல்லிவிட்டான். இப்ப அவங்க அந்த புக்கை வச்சுதான் வெளியில போயாகணும். அந்த திருப்புலியை திருப்பி அதுவும் வெளியில வந்துருது. அடுத்த கட்டமே இந்த ஆளுங்கள்ல, அதாவது நம்ம டீம் இருக்கு பாத்தீங்களா, நம்ம டீம்ல மீதி இருக்கிற இத்தனை பேரு 4-5 பேர் தானே, அதுல 3 பேர்த்த கொடூரமா கொன்னுதுங்க. அந்த சம்பவத்துல இருந்து நம்ம ஹீரோவும் நம்ம ஜாக்கும் மட்டும் எப்படியோ தப்பிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜாக்கு தான் ஐடியா கொடுக்குறாரு, ஆமாப்பா நீ அந்த புக்கை பார்த்து கரெக்டா ஒரு இடத்துக்கு கூட்டு போ அப்படின்னு சொல்லி போக எக்ஸிட் டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழி போயிட்டு இருக்குங்க. அதை பார்த்துட்டு போனா அதே மாதிரி இந்த இடத்தை விட்டு தப்பிக்க வந்திருக்காங்க எக்ஸிட்னு சொல்லிட்டு. ஆனா இவ்வளவு
இவ்வளவு தூரம் வந்துமே இந்த இடத்துல எக்ஸிட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படியே செத்து போயிருக்கானுங்க. அவ்வளவுதான், ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, நம்ம இதே இடத்துல சாவ வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்பயுமே இன்னொரு எக்ஸிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக் பார்க்க அப்படியே நம்ம ஹீரோவும் அந்த புக்கை வாங்கி பார்க்கல, இந்த வழியில போலாம்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கவே நம்ம ஹீரோவோட காலை பிடிச்சு அந்த மிருகம் தரன்னு இழுத்துட்டு பலி கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல இருந்து மேல இருந்து ஒரு பணத்தை போடுவாங்க. அந்த இடம் தான் எக்ஸிட் ஆமா. அந்த எக்ஸ் நம்ம கூட வந்தா பாத்தீங்களா ஒரு டீம்மேட், அவனோட தலையை பிச்சிருது அந்த மிருகம். நம்ம ஹீரோ கதறான், டே எதுக்காக இப்படி பண்ற, நீ எதுக்காக இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கவே நம்ம ஹீரோ கையில ஒரு கத்தி எடுத்து வச்சுக்கிறான். அந்த மிருகம் நம்ம ஹீரோ பக்கத்துல வருது. நம்ம ஹீரோ டீம்மேட்லயே பாத்தீங்கன்னா ஒரு தலையை பிச்சிருக்கும்ல அந்த மிருகம், அந்த தலையை தூக்கிட்டு வந்து நம்ம ஹீரோ முன்னாடி காட்டி அந்த மிருகம் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி அந்த செத்து போன தலைய பேச வைக்குது. அதாவது இங்க பாருப்பா, உனக்கு தான் நான் பேசுற லாங்குவேஜ் எல்லாம் புரியுது. அதாவது இந்த கொய்க்குள்ள பலாயிரம் நூற்றாண்டா நான் இங்கேயே மறைஞ்சு கிடக்கிறேன், நான் எப்படியோன்னு வெளியில தப்பிச்சு போகணும், அதுக்கு நீ தான் என் கூட. நம்ம ஹீரோவும் அதே இடத்துல சந்திச்சுக்கிறாங்க, ரெண்டு பேரும் ஒட்டுக்காயிடுறாங்க. எப்படியோ இதுக்கு மேல போனா நம்ம தப்பிச்சுக்கலாம் மார்க் பண்ணி வைக்கிறாங்க. இவங்க இந்த மிருகத்தை கொன்னாதான் மேல இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாம் அட்டாச் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பாம்பை திருவுறாங்க. அவ்வளவுதான், ஸ்கிரீன் பிளாக் ஆகுது. நம்ம ஹீரோவும் ஜாக்கும் அந்த இடத்துல செத்து போறாங்க. எப்படி படம் சூப்பரா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சூப்பர்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ